வாழைப்பழம் இவ்வளோ நல்லதுங்க. அதனால நாங்கள் 2-3 எடுத்துப்போம் ஒரு நாளைக்கு. இது நல்லதா அப்படின்னு கேட்பாங்க. வாழைப்பழத்தோட தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 சாப்பிட்டா மலச்சிக்கலை தவிரும். நீங்கள் 2 இல்லை 3 சாப்பிட்டீங்கன்னா, ஏன்னா வாழைப்பழத்தோட ஹெல்த் நம்ம அப்படியே சாப்பிட்டா தான் பெஸ்ட். எந்த பழத்துக்குமே பெஸ்ட்டு வாழைப்பழம். இப்போ எந்த வயசுலேருந்து வாழைப்பழம் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஏறு. இப்போ சில பேருக்கு வாழைப்பழத்தை உரிச்சிட்டு அது பழுக்கிறதே கொஞ்சம் ஜாஸ்தி பழுத்துச்சு, ப்ரௌனாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே கொலக்கலான்னு இருக்கும், ப்ரௌனாக இருக்கும், அப்போ பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் மோஸ்ட் ஈஸிலி நலம் வாழ 2.0 இந்த எபிசோடில் நம்ம வாழைப்பழத்தோட நன்மைகளும் அப்புறம் யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது இதை பற்றி பேச போகிறோம். இப்போ வாழைப்பழம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பழம், அதுவும் சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இது காரணம் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்குது, வெரைட்டியும் நிறையா இருக்குது, அண்ட் வருஷந்தோறும் கிடைக்குது, அண்ட் மலுவாகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பூவம்பழம், இல்லை இந்த மாதிரி செவ்வாழை, இல்லை இதுலேயே பெருசு இந்த பச்சை வாழைப்பழம், இந்த மாதிரிலாம் ரொம்ப நேந்திரம் பழம், இதெல்லாம் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பூவம்பழம் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இந்த மஞ்சப்பழம் அப்படின்னு கூட அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போ வாழைப்பழத்தில் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நிறைய கார்போஹைட்ரேட் மாவு சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, அண்ட் இதை தவிர பார்த்திங்கன்னா இதை நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப டயரியா போகுதுன்னா கொஞ்சமாக நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒரு அரை பழம் சாப்பிட்டோன்னா இது மலத்தை கட்டுறதுக்கு கூட அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதில் பல விதமான விஷயம் இருக்கிறதுனால இது ரெகுலராக எடுக்கிறது ஒரு பழக்கம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பழம் நல்லா பழுத்து இருந்தால் தான் சாப்பிட்டா நல்லது. ஏன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் இதை ரொம்ப பழுத்துடுச்சுன்னா பல விஷயம் பண்ணலாம். இப்போ நீங்கள் பஞ்சாமிர்தம்னு ஒரு ஐட்டம் இப்போ நீங்கள் கோவிலெலாம் போனால் கொடுப்பாங்க, அது பண்ணலாம். இல்லைன்னா வெறும்னா பீட்டப் பண்ணி இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டு கூட, ஏன்னா ரொம்ப திக்காக வரும், அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். நிறைய பேர் பால் போட்டு மில்க் ஷேக் மாதிரி சாப்பிடுவாங்க, அது நல்லது கிடையாது. ஏன்னா பழமும் பாலும் சேர்த்தா இது டைஜஷனுக்கு ப்ராப்ளம், அதனால இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை வெறும்னு கட் பண்ணி அதில் கூட கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிடுவாங்க, இது ஓகே. பட் பாலுங்கிறது சேர்த்தா அது கஷ்டம். இப்போ நேந்திரம் பழம் எடுத்திங்கன்னா இதை ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிடணும். நல்ல பழுத்ததாக இருந்தால் கூட இது டைஜஷனுக்கு ப்ராப்ளம், அதனால் இதை ஸ்டீம் பண்ணிட்டு தான் அப்புறம் அதை உரித்து சாப்பிடலாம். இப்போ வாழைப்பழம் இவ்வளோ நல்லதுங்க. அதனால நாங்கள் 2-3 எடுத்துப்போம் ஒரு நாளைக்கு. இது நல்லதா அப்படின்னு கேட்பாங்க. வாழைப்பழத்தோட தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாப்பிட்டா மலச்சிக்கலை தவிரும். நீங்கள் 2 இல்லை 3 சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஆக்சுவலி மலத்தை கட்டும். ஏன்னா வாழைப்பழத்தில் பெக்டின்னு ஒரு ஐட்டம் இருக்குது, இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மலச்சிக்கலை தவிர்க்கணுன்னா ஒரு பழம் போதும். அண்ட் எதுவுமே அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோம்னா மற்றதை சாப்பிட மாட்டோம். இப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் செவ்வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாழை கூட பழுத்த அப்புறம் தான் சாப்பிடணும். அதுவும் ஒரு வாழைப்பழத்தை 2 பேர் அது ஷேர் பண்ணால் பெட்டர். ஏன்னா நம்ம ஒரு வாழைப்பழத்தை ஃபுல்லாக ஒருத்தரே சாப்பிட்டுட்டோம்னா மற்ற உணவு நம்மளால் சாப்பிட முடியும். அதனால பாதி சாப்பிட்டா போதும். வாழைப்பழம் நல்லதுங்கிறதுக்காக நிறைய சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது.
கேரளா மாதிரி இடத்துல போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நேந்திரம் பழத்தை கட் பண்ணி அதை அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. இது நல்லதே கிடையாது. ஏன்னா வாழைப்பழத்தோட ஹெல்த் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா தான் பெஸ்ட்டு. எந்த பழத்துக்குமே பெஸ்ட்டு வாழைப்பழமும் சேர்ந்து. இப்போ எந்த வயசுலேருந்து வாழைப்பழம் கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா 6 மாதம் வரலும் வெறும் தாய்ப்பால் தான் நம்ம கொடுக்கணும். அது ரூல். அதுக்கப்புறம் நம்ம கஞ்சிகள், இந்த மாதிரி கேழ்வரகு இல்லை புழுங்கல் அரிசி கஞ்சி இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைப்பழத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வாழைப்பழம். முதல்ல கொடுக்குறது நல்ல பழுத்த பழத்தை எடுத்து நம்ம நல்லா மசிச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு தான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுக்கணும். இது ஒரு 2-3 நாள் கொடுத்து இது நல்லா வந்து பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு கழிச்சு ஒரு சின்ன பழம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறச்சு மலைப்பழம் கொடுத்து ஆரம்பித்தா பெஸ்ட்டு. பட் மலைப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்காத இருக்கலாம். அப்போ அந்த டைமில் என்ன சாஃப்டாக இருக்கிற வாழைப்பழம், இப்போ ஏலக்கி மாதிரி இல்லை வந்து பூவம்பழம் இல்லை ரஸ்தாளி, இந்த மாதிரி பழங்கள் வந்து ரொம்ப சாஃப்டான பழம், அதை வந்து நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர். அண்ட் கொஞ்சமாக ஆரம்பிச்சு ஒரு சின்ன பழம் வரலும் அவங்களுக்கு கொடுக்கலாம் 1 வயசு வரலும். அதுக்கப்புறமே நம்ம எந்த டைமில் கொடுத்தாலும் கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை வாழை கொடுக்க அப்போ வந்து ஒரு 2 வயசு டைமில் பச்சை வாழை சைஸ் சாப்பிடும். இப்போ புதுசாக ஒரு 10 மாரிஸ்னு ஒரு பழம் கிடைக்கும். இது வந்து யாருமே சாப்பிடாதீங்க, இது நல்லதே கிடையாது. இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை வாழையை எடுத்து ஒரு ஆசிட் மாதிரி விஷயத்தில் அதை வந்து சோப் பண்ணி டிப் பண்ணி அப்புறம் அதை எடுத்து வச்சு விற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பச்சை வாழைப்பழம் பச்சை கலரில் இருக்கும். எது வந்து பச்சை எல்லா வாழையுமே பச்சையாக வந்து மஞ்சளாக, ஸோ அந்த மஞ்சளாக ஆகிறச்சு அது காம்புலேருந்தே டார்க் ஆகி அப்புறம் மஞ்சளாக. அது இந்த மாரஸ் வந்து டிப் பண்ணி பண்ணுறது காம்பு பச்சையாக இருக்கும், ஆனால் பழம் மஞ்சளாக. அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சாப்பிடாதீங்க. ஏன்னா மாரஸுங்கிற பழம் நல்லதே கிடையாது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் பச்சை வாழைப்பழமே நம்மளுக்கு ஒன்லி ரூரல் ஏரியாஸில் கிடைக்குது, சிட்டிஸில் கிடைக்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் நான் போய் சில பேர்கிட்ட பேசி கூட பார்த்தேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் ஆசிட் டிப் பண்ணுறாங்க, நீங்கள் இதை வந்து விற்காதீங்க அப்படின்னு சொன்னால் என் கடையில் இல்லைன்னா பக்கத்து கடையில் வைக்கிறாங்கன்னா அப்போது எனக்கு தானே பிஸ்னஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் விழிப்புடன் வாழணும், எது வேண்டாமோ அதை சாப்பிட வேண்டாம். இப்போ நேந்திரம் பழத்தில் என்ன ப்ராப்ளம்னா இது கொஞ்சம் வயசு கழித்து ஆரம்பித்தா பெட்டர். செவ்வாழை நேந்திரம் பழம் ஒரு 2 வயசுக்கு மேலே ஆரம்பித்தா பெட்டர். ஏன்னா இது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுது, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எந்த வயசு வரலும் வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணால் சாப்பிட்லாம். 20 வயசு 40 வயசு 70 வயசுக்கு மேலே 90 வயசில் கூட வாழைப்பழம் சாப்பிட்லாம், ப்ராப்ளமே கிடையாது. ஒன்லி திங் கொஞ்சம் பழுக்காத வாழைப்பழம் நீங்கள் ஒரு 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ டெஃபினட்டாக பழுத்ததாக கொடுங்க. இப்போ சில பேருக்கு வாழைப்பழத்தை உரிச்சிட்டு அது பழுக்கிறதே கொஞ்சம் ஜாஸ்தி பழுத்துச்சு, ப்ரௌனாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே குழக்கலான்னு இருக்கும், ப்ரௌனாக இருப்பாங்க, பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அதுதான் மோஸ்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் பார்க்கணும். ஸோ அதனால் பழுத்த வாழைப்பழம் தப்பே கிடையாது. பெரியவங்களுக்கு அதுவும் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று கொடுத்தா தப்பு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே மலச்சிக்கல் ப்ராப்ளம், அதனால் நைட்டில் கொடுத்தா காலையில் ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகிடும். அண்ட் காலையில் ஏன் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா இவங்க யூஸ்வலாக சாப்பிடவே மாட்டாங்க. இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காலை உணவோட ஒரு அரை இட்லி இல்லை 1 இட்லி சாப்பிட்டா கூட அதோடு ஒரு வாழைப்பழம் கொடுத்தா ப்ராப்ளம் கிடையாது. அவங்க அந்த டைமில் பால் இல்லை காஃபியோ குடிக்கிற டைமில்
அதனால தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வாழைப்பழத்தில் என்ன இருக்குங்க அப்படின்னு கேட்டால் சுகர் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. வாழைப்பழத்தில் இருக்கிறது ஃப்ரக்டோஸ். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே இருக்கிற சுகர் பேர் ஃப்ரக்டோஸ். நம்ம நார்மல் சர்க்கரை அப்படின்னு சொல்கிறது சுக்ரோஸ். சுக்ரோஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய் அது குளுக்கோஸாக மாறி பல விதமாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஃப்ரக்டோஸ் சிறிய அளவு சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை, நிறைய சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம். அதனால் நம்ம பழங்கள் சிறிய அளவு சாப்பிட்டா ப்ராப்ளமே கிடையாது. அதுவும் யாருக்கு ப்ராப்ளம், யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அவங்க பழங்களை பார்த்து தான் சாப்பிடணும். அதில் வாழைப்பழம் எப்பாவது சாப்பிட்டா போகிறோம், வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டா போகிறோம். ஏன்னா சில பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு அந்த வாழைப்பழம் சாப்பிட்டோடனே ப்ளட் குளுக்கோஸ் ஏறுது. ஸோ உங்கள் உடம்பு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சுகர் டெஸ்ட்டு நீங்கள் வீட்டிலேயே எடுக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும். பட் பெரும்பாலும் 100 பேரில் 90 பேருக்கு ஏறுது ப்ளட் சுகர். அதனால தான் சொல்கிறோம் அது தவிர்க்கிறது நல்லது. அதனால் வாழைப்பழம் ஆல் ரவுண்ட் இயர் கிடைக்கும். ஆனால் அதை யார் யார் சாப்பிடலாமோ தாராளமாக சாப்பிடுங்க. ஆனால் ஒரு பழம் போகிறோம். ரொம்ப பெரியவங்க சாப்பிடாதவங்களுக்கு வேணால் 2 காலையில் ஒன்று நைட்டு ஒன்று கொடுக்கலாம். பட் ஒரு வேளைக்கே பழத்துன்னு பார்த்தா ஒரு சீப்பை பிரித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. அது நல்லது கிடையாது, அவ்வளோ சாப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.